எங்க மதியத்துக்கு உங்களுக்கு தயிர் தான் வச்சிருக்கிறேன், நீங்க அதையும் சாப்பிட்டுருங்க என்ன. அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கா சுட சுட பால் எதனா வாங்கி குடிங்க. சரி புஷ்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சரி புஷ்பா, அப்ப நான் கிளம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துட முடியுமான்னு பாக்குறேன். சரிங்க, மதியமே வந்துட்டீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். வந்துட்டு என் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சரிதாங்க, ஆனா அதெல்லாம் அவசியமானு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அவசியம்தான் புஷ்பா. என் குழந்தைங்களோட உயிரெல்லாம் பணையம் வைக்க முடியாது என்னால. அவங்க பண்ண வேலைக்கு அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கொடுத்துதான் ஆகணும். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், வந்து பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். சரிங்க. வயசான காலத்துல வீட்டுல இருக்கிறவங்களோட ஒத்துழைச்சு போறதை விட்டுட்டு எதுக்குதான் இந்த அத்தைக்கு தேவையில்லாத வேலையோ. கடவுளே, நீ தான் அவங்கள திருத்தணும். என்ன இந்த லோகநாத நம்மள முறைச்சிக்கின்னு போறான். இந்த குண்டுச்சி சிரிக்கிற அதை நான் சொல்லியிருப்பேன். ஏய் இங்க வா. என்னத்த அங்கேயே நின்று தான் கேட்பீங்களா மகாராணியே? வா இங்க. அது வராத்த. போதி மாடு எப்படி பொறுமையா நந்து வருது பாரு. இது வரத்துக்குள்ள இந்த சிக்கனே காஞ்சி போயிடும் போலுக்குது. சொல்லுங்க அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த இதுல சிக்கன் இருக்குது, நல்லா மிளகு சீரகம்லாம் நல்லா தூக்கெல்லாம் போட்டு சிக்கனை செய்ய. மிளகு தூளெல்லாம் நல்லா போடணும் இடிச்சு, புரியுதா? இந்த மிக்சில எல்லாம் அரைக்காத, அம்மியில அரைச்சி போடு மசாலாவெல்லாம், புரியுதா உனக்கு? சரிங்க அத்தை. இங்க பாரு, நேரத்தை கடத்தாம கடகடன்னு செஞ்சு முடி. என் அக்கா ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்க, மதிய சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்துருவாங்க. இங்க ரசமும் செஞ்சு வச்சிரு, புரியுதா? ரசமும் சிக்கன் தொக்கம் தான் எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதை சுட சுட சாப்பிடணும்னு விரும்புவாங்க. சோறை கூட சூடாவடி, புரியுதா உனக்கு? போய் வேலையை பாரு போ. சிக்கனே எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறது. என் சுயநலத்துக்கும் என் அக்காக்காகவும் நான் வாங்கலை. போ, எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், செய் போ. சரிங்க அத்தை. அப்படியே பொறுமையா ஆடி எசஞ்சு வேலையை செஞ்சுன்னு இருக்காத, கடகடன்னு முடி. சரிங்க அத்தை. இந்த அதட்டல் உருட்டல் எல்லாம் இன்னையோட முடிஞ்சிடும். குண்டுச்சு என்னத்தையும் புலம்பிக்கிட்டே போறா பாரு. சரி, நம்ம ரூம்ல போய் நம்ம நல்லா சாகமா ரெஸ்ட் எடுப்போம். செஞ்சு முடிச்சுட்டு எப்படியும் கூப்பிடுவாள்ல, அதுக்கப்புறம் என் வேலையை காட்டுறேன். வாடி நந்தினி, என்ன நீ மட்டும் வந்திருக்கிற? மற்றவங்களாம் எங்க? ஒன்னொன்னா குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்குக்கா, வந்துடும் எல்லாம். சரிடி. சரி வா, இட்லி பண்ணிருக்கிறேன், வந்து சாப்பிடுவா. அக்கா மணி என்னக்கா ஆகுது? 9 தானே ஆகுது. ஒரு 10 மணிக்கா சாப்பிட்றேன், சரியா? நேரத்துக்கு சாப்பிட்றீ. 10 மணி 11 மணிலாம் காலையில சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சரிக்கா, வீடியோ பாத்துக்கிறேன். நீயும் அம்மா மாதிரி ஆரம்பிக்காத. அம்மா என்ன இவ்வளவு வெங்காயம் அருவமனை எல்லாத்தையும் தூக்கி எங்க போற? அதுவாடி, காலையில அத்தை சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் கிரேவி செய்ய சொன்னாங்க. அதான் சரி வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வைக்கலாமேன்ட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன அந்த அம்மா திடீர்னு சிக்கன் எல்லாம் வாங்கி வந்து குத்துக்கிறாங்க? என்ன விஷயம்? அவங்க அக்கா ஊர்ல இருந்து வராங்கல்ல, அதான் சிக்கன் செய்ய சொன்னாங்க. ஓ, கதை அப்படி போதா? சரி வரட்டும். மாவளை இன்னைக்கு 2 பேரையும் வச்சு செய்யறேன். என்னடி பண்ண போற? அதெல்லாம் சஸ்பென்ஸ், சொல்ல முடியாது. சரி, இப்ப நீ சிக்கன் கிரேவி தானே செய்ய போற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? சரிடி நந்தினி, நீ எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி, நீ ஏதோ ஒன்று பார்த்து பண்ணு. ஹெல்ப்பு என்ன ஹெல்ப்னா, சிக்கன் அங்கே உள்ள வச்சிருக்கிறேன், அதை கொஞ்சம் கழுவி அழகா எடுத்துட்டு வந்து தெரியா கிளீன் பண்ணி. சரிக்கா, அதெல்லாம் சூப்பரா க்ளீன் பண்ணுவேன். அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு. இதோ போய் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன் பாரு. என்னடி சொன்னா? அப்பா சொல்லி கொடுத்தாரா? ஆமா, அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. இன்னும் கேட்டா அப்பா எனக்கு கோழி எப்படி அறுக்கணுங்கிறத கூட சொல்லி கொடுத்துருக்காரு. ஐயோ, அதெல்லாம் பாத்தியா நீ? அதெல்லாம் நல்லா பாப்பேனே. கொலகாரி, எனக்கு அதெல்லாம் பாக்கிறதுக்கு பயமா இருக்கும் தெரியுமா? உன்னால எப்படி அதெல்லாம் பார்க்க முடியுது? அதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் வேணக்கா. சரி நீ போ, நான் சிக்கனை கழுவி எடுத்துன்னு வரேன். சரிடி. அக்கா, எப்படி சொன்ன மாதிரி சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேனா? நல்லா அழகா க்ளீன் பண்ணிருக்கேன். சரி, அப்ப நான் இதை தூக்கி போயிட்டு கிச்சன்ல வச்சுட்டு வந்துடுறேன். சிக்கன் எடுத்துட்டு போறியா இல்லையா? இந்த வெங்காயத்தை முதல்ல எடுத்துட்டு போடிங்கிறது கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதை எடுத்துடுறோம். அதை எல்லாம் அரைஞ்சு முடிச்சாச்சு. இதோ நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவேன். அம்மா நந்தினி, நீ அந்த சிக்கன் எடுத்துட்டு போயிட்டு மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் 2 கல்லுப்பும் கலந்து அப்படியே மூடி வச்சிரு. என்ன, நான் வெங்காயத்தை தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வரேன். சரிக்கா. பழ சுவையா இருக்கு. அக்கா, இன்னும் பழம் நிறைய இருக்கா? இருக்குமா, இரு, நான் இதெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு வந்து தரேன். சரிக்கா, ஒரு டசன் பழம் எடுத்துட்டு வாங்க. சரி. ஐயோ, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அக்கா, அது குழந்தை மாதிரி நடிக்குதுக்கா. அதுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்ற. பண்ணியே நீ போய் எடுத்துக்கடி. பண்ணி எப்படி உட்காந்துருக்கா பாரு, நல்ல சட்டி மாதிரி. ஏற்கனவே 20 பழத்தை முழுங்கிட்டு உட்காந்துருக்கு. நந்தினி, அப்படியெல்லாம் கணக்கு சொல்லாதடி. நீ சாப்பிடுமா, நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. மூஞ்ச பாரு, நல்லா பவு காமிச்சிக்கின்னு இருக்கு. அவளை உன்னை என்ன பண்ற மாதிரிடி. மணி செல்லக்குட்டியே, அந்த தக்காளி தட்டை மட்டும் எடுத்து கூடுமா? இப்போ என்னால் குனிஞ்சன்னு வையன், இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே ஊத்திடுமா. பாரு எவ்வளோ சிக்கன் இருக்கு, வெயிட்டா இருக்கு. அந்த தக்காளி தட்டை மட்டும் எடுத்து கூடுமா, நான் எடுத்துட்டு போறேன். நானே உனக்கு பழத்தை எடுத்துட்டு வரேன். 20 பழம் எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. என்ன இந்த திடீர் மாற்றம்? நம்ம வெறுப்பேத்தலாம் நினச்சா இது நம்மள வெறுப்பேத்துதே. எடுத்து கூட்டிடி. என்னதான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுடி. நீ அங்கே அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிற, நீ உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? எடுத்து குடிச்சாலும் அந்த தக்காளி தட்டை. சரி, தக்காளி தட்டை எடுத்து கொடுத்தா 20 பழத்தை எடுத்துட்டு வந்து தருவியா? என் செல்லத்துக்கு நான் 30 பழம் கூட எடுத்துட்டு வந்து தருவேன். எடுத்துட்டு வா அடிச்சலும். வரேன்.
குடுமா கொடு, நானே எடுத்துக்கிறேன். அவங்க வந்து தரலாம்னு நினைச்சா நீயே வந்துட்ட. சரி இந்தா. உன்னை கஷ்டப்படுத்தவா நம்ம என்ன நினைச்சோண்டி மணி, வேற ஒன்றும் இல்லை. சரி தக்காளி தட்டை நான் எடுத்துக்கிறேன். நீ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வடிச்சலும். உள்ள கிச்சன் வரையும் எடுத்துன்னு வரணுமா? உன்னோட பொண்ணான பாதங்களை வச்சுக்கிட்டு நீ அவ்வளவு தூரம் நடக்க வேணாம். நீ வச்சுக்கிட்டு இங்கே நில்லு, அதுக்குள்ள நான் இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்ல பொண்ணுடி நந்தினி. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் என்னை இதே மாதிரி கம்மி வேலை தான் வாங்கணும், நிறைய வேலை எல்லாம் வாங்க கூடாது, சரியா? சரிடி செல்லம், எடுத்துட்டு வா. அத இருக்குது, அதானே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை எடுத்துட்டு வரேன் பாரு. அவளை பழத்தோல் மேல காலை வச்சு வழிக்கு உழுடி. எதுக்கு இந்த குட்டி பைத்தியம் சிரிக்குது? எப்படி கொய்யால தோலை பாத்துட்டா போல இருக்கு. என்னடி என்னத்த வாய பொளந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? தோல் மேல காலை வச்சு வலிக்கு விழுவன்னு தானே நினைச்ச? இல்லையா, நான் அப்படியெல்லாம் உன நினைக்கலையா. அடியே நான் அடிக்காதடி, எனக்கு தெரியாத உன பத்திய. நான் விழுந்து காலை உடச்சு பண்ணதானே நினைச்சேன். நீ ராஸ்கல், உன் வில்லத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. பா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் உள்ளப்பா. வரும்பொழுது 30 பழம் எடுத்துட்டு வர. நீனு எல்லா பழத்தையும் உரிச்சு ஊட்டி விடணும், எனக்கு புரியுதே? அதுதான் இந்த மணிமேகலை உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட். எனக்கு 30 பழமா? இதுவே கம்மி தான். 50 பழத்தை ஊட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஏதோ நீ போன போட்ட என் ஃப்ரெண்டுங்கிறதுனால மன்னிச்சு விட்றேன். பாப்பா சீரமா போ, இன்னொரு தடவை இந்த ஸ்மால் கேர்ள்ஸ் விளையாட்டெல்லாம் என்கிட்ட விளையாடுது. சரிடி அம்மா, போறேன் இரு. அடடடா, இந்த கோழி எவ்வளவு அழகா கொதிக்குது. பிளக்கு பிளக்கு பிளக்குன்னு சத்தம் வருது. இந்த சத்தமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்கு என்ன தாண்டி பிடிக்காது? சோறுன்னு எழுதி வச்ச கூட தான் உனக்கு பிடிக்கும். எப்பாடி உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுமா. நானு பிறக்கும் போது குழந்தையா இருந்தல்ல, அப்போ பாத்தியாக்கா அவ பேசுறத? இவ பிறக்கும் போது குழந்தையா பிறந்தாலாம், நாமெல்லாம் பிறக்கும் போது அணுகோண்டாவா பிறந்தோம், அப்படிதானே? சும்மா இருடி நந்தினி, அவ ஏதோ சொல்ல வரா, நீ சொல்லுமா. அவ கடகராக்கா நான்சென்ஸ் மாதிரி பேசுவா. நான் சொல்றதை கேளுங்கக்கா. நான் பிறக்கும் போது குழந்தையா இருந்தேன்னு சொன்னல, அப்போ குழந்தையா இருக்கும்போது நான் நிறைய அழுவணும். என் அம்மா எனக்கு பாலெல்லாம் கொடுத்தா கூட நான் அழுதுகிட்டே தான் இருப்பணும். அப்போ என் அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம, நான் என் அழைய எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? வேற என்ன பண்ணிருப்பாங்க? அடங்கா பிடாரி நாயே, வாய மூடுன்னு சொல்லி 4 அடி வச்சிருப்பாங்க. ஏ நந்தினி சும்மா இருண்டி, அவ கை குழந்தையா இருக்கிற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ சொல்லுமா, என்ன பண்ணாங்க அம்மா? கை குழந்தையா? சரி, கை குழந்தைக்கு எப்படி இவ்வளவு விஷயமும் ஞாபகம் இருக்குது? எல்லாம் எனக்கு அம்மா தாண்டி சொன்னாங்க, பைத்தியக்காரி. அக்கா அவளை விடுங்கக்கா, நான் சொல்றேன் பாருங்க. நானே அழுதுகிட்டே இருந்தேனாக்கா. ஒரு நாள் அப்படிதான் ரொம்ப அழுதுட்டேனா. அப்ப அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. அப்போ கிச்சன்ல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துதான். அம்மா என்ன பண்ணாங்களா, சரி கிச்சன்ல போய் குழம்பு ஆஃப் பண்ணிட்டு குழந்தைய ரோட்டுக்கு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சாங்களாம். சரின்ட்டு குழம்பு ஆஃப் பண்றதுக்காக கிச்சனை பக்கம் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த குழம்பு புழக்க புழக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்த சத்தத்தை கேட்டு நான் சிரிச்சேனாக்கா. அதுல இருந்து அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, குழம்பு கொதிக்கிற சத்தம் வந்ததுன்னா என் பொண்ணு சிரிக்கும்னு. அப்பத்துல இருந்து நான் எப்ப அழுதாலும் என் அம்மா குழம்பு பக்கத்துல என்ன உட்கார வச்சிருவாங்க. அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேனா. என் அம்மா என்ன ரசிச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாக்கா. பாரு, குழந்தையா இருக்கிறதுல இருந்தே உனக்கு சாப்பாடுன்னா பிடிச்சிருக்கு. அப்பவே நினைச்சேன் பிறக்கும் போதே சோத்து முட்டியா பிறந்திருப்ப நீ. வாடி இவளே. ஏக்கோ குழம்பு அடி பிடிச்சிட போது ஆஃப் பண்ணிருக்கா. ஆமாண்டி, பேச்சு சுவாரஸ்யத்துல இதை விட்டுட்டேன். இதோ ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் உட்காந்து. அவசரப்படாத மணி, அமைதியா இரு. அந்த கிளவியை இன்னைக்கு கையும் களவுமா மாட்டி விடணும். ஆமா ஆமா, அதுதான் முக்கியம் இப்போதைக்கு. அப்புறமா சாப்பிட்டுப்போம். அக்கா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிளவி வந்து குழம்ப பாக்குறதுக்குள்ள ஒரு கிண்ணத்துல குழம்பு எடுத்து வச்சிருங்க. இவ்வளவுதான் வந்துதான்னு கேட்டா ஆமா இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா இந்த குழம்பு எடுத்து வச்சுட்டு தண்ணியை ஊத்தி விட்டுருங்க இந்த குழம்புல, சரியா? எல்லாம் சரிதாண்டி, ஆனா பயமா இருக்குடி எனக்கு. பயப்படாதக்கா, நம்ம மாமா எடுத்த முடிவுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக தான் நான் இதையும் பண்றேன். இன்னைக்கும் கேள்வி மாட்டோம், கண்டிப்பா மாட்டோம். நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த கேள்வி கிட்ட போயிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லு போ. சரிடி, வாடி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வெயில் காலத்துல இப்படி ஏசி ஆன் பண்ணிக்கிட்டு உக்கார சுகமே சுகம்தான். எப்பா என்னாலெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. நல்ல வேலை என் பிள்ளை என் ரூமுக்கு ஏசியை போட்டு கொடுத்துருக்கான். இல்லைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும். ஆனால் இந்த ரூமை விட்டு வெளியே போனால் திகுன்னு அனலாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? பேசாமல் இந்த லோகநாதங்கிட்ட சொல்லி ஹாலுலேயும் ஒரு ஏசியை மாட்டிட்டு சொல்லணும். அப்போ தான் நம்ம எனி டைம் அங்கே ஜில்லுன்னு உக்காந்துக்கினே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கினே இருக்கலாம். அப்படி அவன் ஏசி மாட்டுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னானா ஒரு ஏர் கூலரையாவது வாங்கி நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் ஜில்லுன்னு காற்று இருக்கும். நம்ம அதை சொல்லணும் அவங்கிட்ட முதல்ல. அத்தை உள்ள வரலாமா? அத்தை வந்துருச்சு. நம்ம நல்ல விஷயமா எதையும் பேசிடக்கூடாது. உடனே வந்துடுறேன் அத்தை நோ தெரிஞ்சுக்கினே. என்ன வா உள்ள. என்ன விஷயம்? ரசமும் சிக்கன் தொக்கும் செஞ்சு வச்சுட்டேன் அத்தை. அப்புறம் சாப்பாடு பெரியத்தை வந்ததும் வடிச்சிக்கலாமா இல்லை இப்போவே வடிச்சு வச்சிடவா? அதை பற்றி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என் அக்கா வந்ததுக்கப்புறம் சோறை வடிச்சுக்கலாம். என் அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நீ போ இப்போ.
சரிங்க அத்தை. என்ன இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டா? ஏன் நில்லு ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை. என்ன 11 மணி கூட ஆவல, அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்ற? நீ உண்மையிலேயே குழம்பு ஒழுங்காதான் செஞ்சியா, இல்ல ஏனோ தானோ எவன் செத்தா எனக்கு என்னன்னு செஞ்சியா? இல்ல அத்தை, வழக்கம் போல செய்யற மாதிரி தான், நல்லா தான் செஞ்சிருக்கேன். பாக்குறேன், நான் வந்து பாக்குறேன். நல்லா மட்டும் இல்லைன்னு வையே, மொத்தத்தையும் தூக்கி உன் தலையில தான் ஊத்துவேன் சொல்லிட்டேன். இங்க பாருங்க அத்தை, இந்த வீண் பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நேற்று அத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நான் வெறும் தயிரோடு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து சிக்கனை செஞ்சு தர முடியுமா, என் அக்கா வராங்கன்னு சொன்னீங்க. நீங்க கேட்டீங்களேங்கிற காரணத்துக்காக தான் நான் சிக்கனை செஞ்சு வச்சேன். அது நல்லா இருக்குதோ இல்லையோ, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். நான் வழக்கமா செய்யற மாதிரி தானே செஞ்சுக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில கொட்டுங்க. என் தலையில கொட்டுவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் வரேன். கொழுப்பெடுத்து சிரிக்கி என்ன பேச்சு பேசிட்டு போறா இவ? எம்மையம்மையம்மா, இவ பேசல இவ்வளோ திமிரு தெரியுதே. ஐயையோ, இது ரொம்ப ஆபத்தாச்சே. ஒருவேளை இவ குழம்புல எதையாவது கலந்துருப்பாளோ? கலந்தாலும் கலந்துருப்பா. நேற்று நம்ம கேசரியில் பேதி மருந்து கலந்த மாதிரி இவ நம்ம மேலே இருக்கிற கடுப்புலையும் காண்டுலையும் எதையாவது செஞ்சாலும் செஞ்சிருப்பா. இப்போவே கிச்சனு போயிட்டு எனக்கும் என் அக்காவுக்கும் தேவையான குழம்ப தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு இங்கே எடுத்துன்னு வந்து வச்சிடுறேன். அதுதான் நல்லது. சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். முதல்ல குழம்பு ஏற்றுன்னு வந்த கையோட மீதி குழம்புல நம்மக்கிட்ட மீந்த பேதி மருந்து கலந்துடலாம். நேற்று சாப்பிடாத சிரிக்கிங்கெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு மாட்டுவாளுங்கல்ல. சிக்கனுன்னதும் நாக்க தொங்க போட்டுக்குன்னு வருவாளுங்கல்ல. சாப்பிட்டு இன்னைக்கு அவளுங்களாம் போய் அதை சேர முதல்ல. எவ்வளவு வரலான்னு பார்ப்போம். அப்படியே பார்த்து எதனா கேட்டாலும் எனக்கும் என் அக்காவுக்கும் குழம்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வீட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, யார் வேணாலும் போட்டு சாப்பிடுவாங்க. காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ட்ராமாவை போடுவோம். அடியேங்கப்பா, நல்லா செஞ்சு வச்சிருக்கிறாளே குண்டுச்சி. நல்லா கலரெல்லாம் செம்மையாக இருக்குதே. கையில் தான் மசாலாவை அரைச்சி போட்டுருப்பா போல இருக்குது. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியது தான். சரி, நமக்கு தேவையானது எடுத்துக்கின்னு மீதியில் அந்த பேதி மருந்து கலந்துருவோம். எங்கே இடுப்பில் தானே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இருக்குதா? இருக்குது. வேலையை முடிச்சிடலாம். A few moments later. சிக்கன் குழம்புங்கிறதால எல்லாரும் தின்னுவாளுங்க இன்னைக்கு. பொடிங்கிட்டு அடிக்க போகுது, மொத்தத்தையும் ஊற்றிடுவோம். அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சுது. பேதி மருந்தையும் ஊற்றியாச்சு, நல்லா கலந்தும் வச்சாச்சு. இன்னைக்கு இதை சாப்பிட்றவளுங்க ஐயோ அம்மான்னு கத்தி கதற போகிறாளுங்க. நானும் என் அக்காவும் எல்லாத்தையும் வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க தான் போகிறோம். இந்த வீட்டில் சாப்பிட்டாலே வயிற்றால போகணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கமே யாரும் வரக்கூடாது. இது சரியான சூனியம் பிடிச்ச வீடு, சனியம் பிடிச்ச வீடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. அந்த குண்டிச்சியை பழையபடி அனாதையை நிறுத்தி வைக்கணும். அதுதான் என் ஆசை. சொந்த பந்தம் வந்ததுனால ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா, என்னையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா, திமிரா நடந்துக்கிட்டு இருக்கா. ஆனா இனிமேல்ட்டு இந்த வீட்டு பக்கம் யாரும் வரமாட்டாங்கடி. எல்லாரையும் எப்படி ஓட விடுறேன் பாரு. நந்தினி, புகைப்படம் எவ்வாறு உள்ளது? அழகாக இருக்கிறதா? துல்லியமா எடுத்திருக்கனா? ஏய், வேற லெவல் ரீ. இதுக்காக தான் டீச்சர்ல ஒன்று அனுப்பிச்சேன். பின்னாடியே போய் அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டேன். கேள்வி இன்னைக்கு செத்தாடி. அதுக்குதான் பின்னாடியே பதுங்கி பொறுமையா போய் போட்டோ எடுத்தேன். இங்க பாரு, அது ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல ஊத்தி தண்ணியை வச்சது பத்தியா, அதையும் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். இந்த பாரு, இந்த போட்டோ தான் அது. அதுக்கப்புறமா அது மருந்து ஊத்துச்சு பத்தியா, அதை ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரண்டி விட்டு கலக்குச்சு பத்தியா, அதையும் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். எப்படி வேற லெவல் இடி. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ ராணுவத்துல போயிட்டு ஸ்பையா வேலை செய்யலாம். இந்த மாதிரி சிரிக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன்னு வையா, நீ உண்மையிலே சிறந்த ஸ்பையா வருவே. சரி விடு, இப்ப அடுத்த பிளான் என்ன? நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோமா? உடனே புத்தி எங்க பொது பேரதுக்கு. இங்க பாரு, இப்பெல்லாம் நம்ம சாப்பிட வேணாம், நம்ம அப்புறமா சாப்பிடலாம். நம்மளுக்காக கொஞ்சோண்டு குழம்பு எடுத்து வச்சிருக்கோம்ல, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா உக்காஞ்சி சுவைப்போம். சரியா? சரிடி. அப்புறம் அந்த பேதி குழம்பு என்ன பண்ணலாம்? அப்படியெல்லாம் சொல்லாது, இரும்பு மாடி. பேதி மருந்து கலந்த குழம்பு. கடவுளே, இந்த பொண்ணு இருக்காளே, அருவருப்பா பேசாதடி. அத குழி தோண்டி புதைச்சிடலாம். சரி வா, போயிட்டு புஷ்பாக்கா கிட்ட சொல்லி அந்த குழம்பு தூக்கி ஊத்த சொல்லுவோம். அப்புறம் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கும் அந்த கேள்வி பேதி மருந்த கலக்குன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? ரொம்ப சிம்பிள் தான் மணி. நேத்து பாதி பேர் தான் மாட்டினாங்க, மீதி பேரும் மாட்டணும்ல. அதுக்காக தான் அந்த கேள்வி மறுநாள் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டா. அவ அப்படி பண்ணலனாலும் நான் இவளை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தூண்டி விட்டு அவளை எதையாவது ஒன்று செய்ய வச்சு லோகமாமா கிட்ட வசமும் மாட்டி விடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு அவளே ஐடியா கொடுத்துட்டா. எலிக்கு பொறி வைக்காமலேயே பொரியில வந்து மாட்டிக்கிச்சுல. பொரியில மாட்டின எலியை சும்மா விடக்கூடாது மணி. அது சாதாரண எலியில பெருச்சாலி. நேத்து எல்லாரையும் எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிக்க வச்சது, இன்னைக்கு அதே மாதிரி நம்ம அதுக்கு திருப்பி செய்யவானா? அதே மாதிரினா எப்படிடி? அதை எடுத்துட்டு போச்சுல குழம்பு, அந்த குழம்புல நம்ம பேதி மருந்து கலக்க போறோமா? ஆமாண்டி மணி, அது எப்போ வெளியே வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வெளியே வர நேரமா பார்த்து சருன்னு உள்ள புந்துக்கு மருந்தை கலக்கிட்டு ஓடி வந்துடணும். புரியுதா? நீ தான் செய்ய போறாத. என்னடி நீ எல்லாத்தையும் என்னையே செய்ய சொல்ற? நீயே போய் செய்ப்போ. சரி விடு, அழாத, போய் செய்யறேன் விடு.
பிளான் போடுறதும் நானும் செய்கிறதும் நானே வா. அப்போ நீ நான் தான் பண்ணுவேன். போட்டோ எடுத்திருக்கல அழகா. ஆமாம், பெரிய ஃபோட்டோ வா போகலாம். ரொம்ப நல்லதுக்கா. ட்ரெயினை விட்டு இறங்கிட்டல, ஒரு ஆட்டோவை புதிச்சு கடக்கணுன்னு வா. அந்த குண்டச்சிக்கிட்ட சோறை வைக்க சொல்லியிருக்கிறேன். நீ வர்றதுக்கும் சோறு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வந்ததும் நல்லா கை காலை கழுவிட்டு சுட்டு 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 சாப்பிடல. சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு இங்கே நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். சரி சரி, பல்ல காமிச்சின்னு இருக்காம நீ ஃபோன் வை. எனக்கு ரெண்டாவதா யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. நான் அப்படியே என்னான்னு பேசுகிறேன். ஹலோ ஹலோ, நான் சௌந்தர்யா பேசுகிறேன். என்ன நிலமையிலே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. எனக்கு என்ன, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹலோ ஹலோ, ஏங்க எதனா பேசுங்க. நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குதே. கேட்குதா? ஹலோ ஹலோ, ஏங்க நீங்கள் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதுங்க. இந்த நெட்வொர்க்கு வேறு அடிக்கடி போயிடுதுங்க. இந்த இருங்க, நான் வெளியே வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட. சரி அலமேலு. டொட்டொடைங் வந்துட்டேன். எங்கே வச்சிருக்கிறா அந்த ஆத்தா குழம்ப? தோதா இருக்குதா? தோ வர்றேன். எம்மாடி, 2 லெக் பீஸ் மிதந்துக்கிட்டு இருக்கே இதில். ஐயோ வாய் ஊறுதே. பேசாமல் கொஞ்சம் குழம்பு எடுத்து அப்படியே குடிச்சிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம். அந்த கிழட்டு நாய்க்கு சந்தேகம் வந்தாலும் வந்துடும். குழம்பையே மாற்றி வைக்க முடியாத அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டோமே. சரி, வேறு வழி இல்லை. இந்த குழம்பு பலி கொடுத்தே தான் ஆகணும். சாரி குழம்பு, இப்படி சாப்பாட்டில் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சுக்க சிக்கனு, என்ன மன்னிச்சுக்க கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கே இப்படி வாய் ஊறுதே. நல்ல வேலை நம்ம மணியை அனுப்பியிருந்தோன்னா என்ன ஆயிருக்கும்? மருந்து ஊற்ற வேண்டியதையே மறந்து அவள் உக்காந்து குழம்பு குடிச்சு தள்ளியிருப்பாளே. சரி சரி, வந்து வேலையை பார்ப்போம். கிளவி வந்துட்டு போகிறோம். பின்னாடி ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம எப்படியோ நம்ம மணி சிக்னல் கொடுப்பா கரெக்டாக. எல்லாத்தையும் ஊற்றணும், ஒரு சொட்டு விடாம ஊற்றணும். நேற்று ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஒரு பாட்டில் தானடி நீ ஊற்றுன. இப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து நான் ஒரு பெரிய பாட்டில் மருந்தை ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்க மாட்டேன். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். எது எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்கிற மாதிரி கலப்போம். கலக்குவேன் ஃபோர்க்கை வச்சு கலக்குவேன். பேதி மருந்த கலக்குவேன் பாரு. ஏ கலக். ஐயோ, வர நம்ம மணி மாதிரியே ஆகிட்டு வரும். சரி கலக்கணுது போதும், போயிடுவோம். அலமேலே, இப்போதான் நீ என் தங்கச்சிங்கிறத நிரூபிச்சிருக்கிற. நல்லா வசமாக செஞ்சிருப்பா போல இருக்குது. நேற்று எல்லாம் பொட்டி பம்பா அடங்கி போயிருக்கிறாளுங்களே வீட்டில். ஆமாக்கா, எல்லாம் நான் பண்ண வேலை அந்த மாதிரி. இல்லைன்னா ஊடி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமா என்ன? பலே ஆளுதான் அலமேலு நீனு. சரி வா, இங்கே மடன்னு சாப்பிட்டு வெத்தலையை போட்டுக்கினே போய் உக்காந்து போ. நீ சொன்ன மாதிரி அவளுங்க எப்படி பாத்ரூமுக்கும் வீட்டுக்கும் நடக்கிறாளுங்கிறத பார்ப்போம் அலமேலே. சரிக்கா. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது. வா, மருமவ கை பக்குவம் வராது. என்ன ருசியா சமைச்சிருக்கிறா சாப்பாட்டை. நல்லா இருக்குது அலமேலே. நீ எல்லாம் கூட்டு வச்சவதான். என் வீட்லயே இருக்கிறாளே ஒரு கபச்சவ. சை, நேத்த சமைப்ப. கோழி குழம்பு செஞ்சா கூட ரசம் மாதிரி தான் கிடக்கும். அவளுக்கு உன் மருமவ எவ்வளோ தேவலைதான். போக்கா நீ வேற. இவ இந்த மாதிரி எல்லாம் சமைக்கலன்னு வைய, இவளை எப்போவோ நான் வீட்டை விட்டு துரத்திருப்பேன். அட என்ன கொடுக்கா, என் புள்ளையே வீட்டை விட்டு துரத்திருப்பான்னா பாத்துக்கிய. அது சரிதான். சரி வா, சோறாருது சாப்பிடுவோம். A few moments later. அருமையான சாப்பாடை சாப்பிட்டாச்சு. போய் வெத்தலை பாக்க எடுத்துட்டு வா, போட்டுக்கின்னு போவோம். சரிக்கா. ஐயோ, என்ன இது வயிறு ஒரு மாதிரி பேசுது? ஐயோ, வயிறு வெடிக்கிற மாதிரி இருக்குதா? அலமேல, பாத்ரூம் எங்க இருக்குது சொல்லு. ஐயோ, எனக்கே முடியலையே. ஐயோ அக்கா, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுறேன் பாத்ரூம். ஐயோ முடியல. என்ன இந்த அலமேல இப்படி நடக்கிறா? அவன் அவசரம், அவனுக்கு தான் தெரியும். நான் போயிட்டு வரேன். ஐயோ அலமேல, மருந்த மாத்தி நம்ம குழம்பு கிண்ணத்துல கலந்து தொலைச்சிட்ட போல இருக்குதே. ஐயோ, புடிங்கிட்டு போயிரும் போலயே. இங்கேயே நான் போயிருவோம் போலயே. அலமேலே, வேகமா வெளியே வாமா, வெளியே வா. முடியலையே இருக்கா, நிமிஷத்துல வர இருக்கா. புடிச்சிட்டு போதே. வின்னு வலிக்குதே. ஐயோ, பின்னாடி பாம் வச்ச மாதிரி இல்லை இருக்குது. இந்த இத்து போன கோழி கிளம்ப சாப்பிட்றதுக்கு நான் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வந்தேன்.
ஐயோ அக்கா, வயிறு தொய்ஞ்சு போச்சுக்கா. கிட்னி எல்லாம் கூட கக்கு சொல்லியா போயிருக்குமோன்னு பயமா இருக்குக்கா எனக்கு. ஆனா இருக்கும் அதுல மேலே அடி பாவியே, உன்னை தங்கச்சி நில்லடியே நம்பி வந்த, இப்படி என்ன சாச்சு புட்டி அடியே சோத்த போட்டு அடியே இளமேல ஆம்புலன்ஸுக்கு போனை பண்ணி வர சொல்லிடி. யாக்கா, ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. நான் எங்கிருந்து ஆம்புலன்ஸுக்கு போனை பண்றது? முடியலையே முடியலையே அம்மா. ஐயா ஐயா, இவளுங்க தான் இப்படி பண்ணியிருக்கணும். இவளுங்க தான் என்ன சாவடிக்க பார்த்துருக்கிறாளுங்க. இவளுங்க தான் நம்ம சாப்பாட்டில் பேதி மருந்தை கலந்துக்கிறாளுங்க. ஐயோ, இதை அப்படியே சும்மா விடக்கூடாது. எப்படியாவது தவழ்ந்துக்கினே போயிட்டு என் பிள்ளைக்கு ஃபோனை பண்ணி சொல்லுவேன். இவளுங்களை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். யோ நீ தவழ்ந்துக்கனே போய் ஃபோனெல்லாம் பண்ண வேணாம். மாமா வந்துட்டாரு, வா உங்களை கூப்பிடுறாரு, வந்து பேசு என்னன்னு. அடியே வீணா போனவில்ல, எல்லாத்தையும் இங்க பாத்துக்கின்னு ரசிச்சுக்கின்னு தான் இருக்கிறியா நீனு? இருடி, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். தோ வரேன் என் பிள்ளைகிட்ட வந்து சொல்றேன் உங்களெல்லாம். வந்து சொல்லுவ. அப்படியே கொஞ்சம் ரூம் ஸ்ப்ரே இருந்தா பின்னாடி அடிச்சுக்கிட்டு வா. நாருதி இந்த ரூமுக்குள்ளே வர முடியல, குடல புரட்டுது பண்ணா. அடியே இருங்கடியே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். தோ வரேன். அலுமையில என்னை எங்கேயும் ஊட்டி போயிடாத, நானும் வரேன். வாக்கா வா, இன்னைக்கு இவளுங்களுக்கு ஒரு முடிவு காட்டுவோம். அப்பா லோகநாதா, வந்துட்டியாப்பா? அம்மாக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுதான் நீ மதியம் சீக்கிரமா வந்தியாப்பா? நான் பெத்த ராசா, பாத்தியாப்பா அம்மாக்கு என்னென்ன கொடுமைலாம் நடக்குதுன்னு. என்னடி இது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? பண்ணட்டும் விடுடி. இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அழுதுகிட்டு இருக்க? இப்ப என்னத்த சொல்லுவேன்ப்பா, நான் என்னத்த சொல்லுவேன்? என் அக்கா உன் பெரியம்மா ஊர்ல இருந்து வராங்களேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட கோழி வாங்கி கொடுத்து ஒரு குழம்பதம்மா வச்சு கொடுக்க சொன்னேன். ஆனா உன் பொண்டாட்டி அதுல பேதி மருந்த கலந்து கொடுத்துட்டாப்பா. இத்தனை நாளா இவ குடும்பம் இங்க வந்து நல்லா தானே தங்கி சாப்பிட்டு போனாங்க. என் அக்கா வரான்னு தெரிஞ்சதும் அதுவும் ஒரே நாள் தான். நாளைக்கு என் பேத்தி ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக தான் என் அக்கா அங்கிருந்து வந்தா. அது பொருட்களை பத்தியா உன் பொண்டாட்டிக்கு எப்படி பேதி மருந்தை கலந்து கொடுத்து எங்க 2 பேரையும் கக்கு சேகேதின்னு இருக்க வச்சுட்டாப்பா உன் பொண்டாட்டி. ஆமா லோகநாதா, முடியலப்பா. நிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாம நின்று கிடக்குறோம்ப்பா. இந்த வயசான காலத்துல எங்களுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? ஆமா, உங்களுக்கு இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையில்லதான். அதனால தானே இந்த மாதிரி கேடு கட்ட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். ஐயோ என்ன அலமையில உன் புள்ள இப்படி பேசின்னு கிடக்குறான்? அவளுங்க தான் என்ன பேதி மருந்த கலந்தாளுங்க, இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு கிடக்குறான்? ஐயோ வாய மூடு பெரியம்மா, எதையாவது சொல்லிட போறேன். ஐயோ லோகநாதா, என்னப்பா நீ பெரியம்மா போய் அப்படியெல்லாம் பேசுற மாதிரியே இது இல்லாம நாங்க சொல்றத நம்ப மாட்டியாப்பா? நாங்க முடியாம நிக்கிறோம்ப்பா. நீ வேணா எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட இப்ப கூட்டிட்டு போ. எங்களை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க எங்க வயிற்றுல ஏதோ பிரச்சனைன்னு. எப்பா ரொம்ப முடியலப்பா உடம்புக்கு. இந்த சண்டாளி என்ன சாவச்சிருவா போல இருக்குதுப்பா. எனக்கு பயமா இருக்குதுப்பா. அது எப்படிமா எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என் பொண்டாட்டி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் பழைய லோகநாதன் கிடையாது. எது நியாயமோ அது பக்கம் தான் நிப்பேன். அம்மாவாவது பெரியம்மாவாவது நான் யாரையும் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மருதே உண்மையை சொல்லிடு. நேத்து கேசரியில நீ தானே பேதி மருந்தை கலந்த? ஐயோ என்னப்பா சொல்ற? நேத்து கேசரியில பேதி மருந்து கலந்து இருந்ததா? ஐயோ எனக்கு தெரியாதுப்பா இதெல்லாம். சும்மா நடிக்காதம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ தான் நேத்து கேசரியில பேதி மருந்தை கலந்துருக்கிற. நேத்து அதனால வீட்டுல இருக்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நேத்து கவி பாப்பாவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கி போயிட்டு வந்துருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? நீ எல்லாம் அது ஒரு சின்ன குழந்தைமா, 4 வயசு குழந்தை. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையாமா உனக்கு? உன்னெல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாது. ஐயோ நான் பெத்த வயிறு பத்தி எரியுதே. என் புள்ள ஏன் என் மேல இவ்வளவு அபாண்டமா பழி போடுறான்னு எனக்கு தெரியலையே. எப்பா இவளுங்க தான்ப்பா அந்த மாதிரி எல்லாம் எதையாவது பண்ணிட்டு என் மேல பழிய திருப்பி போடுறாளுங்க. சத்தியமா அம்மா அப்படியெல்லாம் பண்ணலப்பா. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத லோகநாதா. உன் பொண்டாட்டியை சேர்ந்தவங்க எல்லாம் எப்போ இந்த வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து உன் பொண்டாட்டி என்னை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா. என்னை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் இதோ பக்கத்துல இருக்கிறாளுங்க பத்தியா 2 பேரு, அவளுங்களை வச்சுதான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் ஒன்றும் செய்யலப்பா. அம்மா அப்படியெல்லாம் செய்வேனாப்பா? என்ன நம்புப்பா. ஆமாமா, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சு விட்டுறோம் உன்னை. நந்தினி அமைதியாரு. சாரிக்கா.
பாத்தியாப்பா உன் முன்னாடியே அந்த நெட்டிச்சி என்னன்னு சொல்றான்னு. அம்மா போய் அதெல்லாம் செய்வேனாப்பா, நான் அந்த கேசரியில பேதி மருந்தெல்லாம் கலக்கலப்பா. இவளுங்க அதெல்லாம் செஞ்சுட்டு என் மேல பழிய போடுறாளுங்க பாரு. இன்னைக்கு கூட சிக்கன்ல பேதி மருந்தை கலந்துருக்காளுங்க. அது தெரியாம அம்மா அப்பாவியாட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவளுங்கெல்லாம் நல்லா குத்துக்கல்லாட்டம் தானேப்பா நிக்கிறாளுங்க. அப்ப நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்பா. சரி, இவங்கெல்லாம் குத்துக்கல்லாட்ட இருக்கிறாங்க. நேத்தியா நீ சாப்பிடல அப்போ வீட்டுல? நேத்து எல்லாம் கடையில தானே நீ வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கிற. உனக்கு தான் கேசரின்னா ரொம்ப பிடிக்குமே, நேத்து எடுத்து தின்னு இருக்க வேண்டி தானே. அதானே, நீ தான் அதுல பேதி மருந்தை கலந்துருந்தியே, நீ எப்படி தின்னு இருப்ப? ஐயோ இல்லப்பா லோகநாதா, நேற்று சாப்பாடெல்லாம் நான் வீட்டில் தான் சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் கேசரி நானே அப்புறமா சாப்பிட்லான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த கும்பலை பார்த்துட்டு அது கேசரி எல்லாம் காலி ஆயிருக்குன்ட்டு நான் கேட்காம விட்டுட்டேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு முன்னாடி தெரியும். சரி, நேத்து கேசரியில நீ பேதி மருந்து கலக்கலன்னே வச்சுப்போம். ஆனா இன்னைக்கு கோழி குழம்புல நீ தானே பேதி மருந்தை கலந்த? ஐயோ 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 ஐயோ, என்னப்பா லோகநாதா சொல்கிற? கோழி குழம்புல நான் பேதி மருந்து கலந்தனா? ஏன்பா, அப்படி நான் அதை கலந்துருந்தேனா அதை நானே எடுத்து சாப்பிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பேனாப்பா? என்னப்பா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற? அவளுங்க தான்ப்பா கலந்துருக்கிறாளுங்க. அம்மா எதுவும் பண்ணலப்பா. ஓ, அப்படி வரியா நீ? இந்த போட்டோவை பாரு. என்ன போட்டா அது? ஆ, கிச்சனுக்கு போன நீ உனக்கும் உன் அக்காவுக்கும் தனியா குழம்பு எடுத்துக்கிட்டு மீதியில் இருக்கிற அவ்வளவு குழம்புல பேதி மருந்தை கலந்துருக்கிற நீ. இன்னைக்கும் எல்லாரும் இந்த மாதிரி சாப்பிட்டு அனுபவிக்கணும்னு நீ நினைச்சிருக்கிற. ஆனா கடவுளை பத்தியா, எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுத்துருக்கான். நீ எல்லாம் என்ன ஜென்மமா இருப்பியோ? சீ. ஐயோ ஐயோ ஐயோ, முடியலையா, வயிறு முடியலையா? ஐயோ லோகநாதா, ஐயோ அம்மாவை காப்பாத்துப்பா. ஐயோ ஐயோ, வயிறு வலிக்குதே. அடைச்சா, கேவலமா நடிக்காதம்மா. ஆம்புலன்ஸை வர வச்சிருக்கிறேன், ஏறிப்போ ஆம்புலன்ஸ்ல, நீயும் உன் அக்காவும். லோகநாதா, அம்மா சொல்றத நம்புப்பா, அம்மா செய்யலப்பா அதெல்லாம். வாயை மூடு, கையில ஆதாரத்தோடு மாட்டிருக்கிறேன் நீ. இதையுமா நான் நம்பாம இருப்பேன்? இதுக்கு மேல இதை கூட நான் நம்பலன்னு ஏனால ஒரு மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டே ஒழுங்கா ஆம்புலன்ஸ்ல ஏறி ஹாஸ்பிட்டல் போற வேலையை பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ திரும்பி வந்ததும் உனக்கு இந்த வீட்டுல ஏட்டமே கிடையாது. வெளியில இருக்குது பத்தியா தின்ன, அங்கதான் நீ 24 மணி நேரமும் இருக்கணும். ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறியா? வீட்டை விட்டு அனுப்பணும்னா எப்பவோ உன்னை அனுப்பியிருப்பேன். ஆனா உன்னை அப்படியெல்லாம் நான் சுலபமா சுகமா இருக்க விட்டுற மாட்டேன். இங்க இருந்து உன்னை முதியோர் இல்லத்துல அனுப்புனாலும் நீ அங்க போயிட்டு நல்லா தின்னுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்ப. நீ எல்லாம் அங்க போறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆளு. நீ வீட்டு திண்ணையிலே படுத்து கிட. 24 மணி நேரமும் நீ திண்ணையிலே தான் கிடக்கணும். உனக்கு பாத்ரூம் போகணும், குளிக்கணும், எதுனாலும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க. உன் துணி மணில இருந்து மொத்தத்தையும் வெளியே வச்சுக்கிட்டு நீ அங்கேயே தான் இருக்கணும். மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, உனக்கெல்லாம் இறக்கமே பார்க்காம உன்னை அங்கேயே நான் இருக்க விட்டுறனா தான் உனக்கு புத்தி வரும். நீ முதல்ல இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற வேலையை பாரு, மத்ததெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஐயோ லோகநாதா, நீ இப்படி என்ன வெளியே நாயாட்டம் கட்டி போடுறதுக்கு தானா நான் உன்னை அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்தேன். இந்த சென்டிமெண்டா பேசி எல்லாம் என்கிட்ட நடிக்கிற வேலை வச்சுக்காத. அதுக்கெல்லாம் நான் ஊருக்க மாட்டேன். என் மனசெல்லாம் கல்லாய் போய் கிடக்குது. உன் மேல கடைசி சொட்டு நம்பிக்கை இருந்தது எனக்கு நேத்து வரைக்கும். ஆனா அது இன்னைக்கு சுத்தமா போயிருச்சு எனக்கு. நீ ஒழுங்கு மரியாதை ஆம்புலன்ஸ் ஏறி ஹாஸ்பிட்டல் போற வேலையை பாரு. உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. கடைசி நீ மட்டும் இந்த வீட்டுல இருந்தேன்னு என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் பறி கொடுத்துட்டு அனாதையா தெருவுல செத்து கிடப்பேன் நானே. அப்பா லோக, என்னப்பா இப்படி பேசுற நீ? வாயை மூடிட்டு வெளியே போங்க. நீங்க எல்லாம் பண்ண வேலைக்கு உங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். நியாயப்படி அமைதியா விடுறேன்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு போங்க 2 பேரும். அவ்வளவுதான், போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் பெத்து வளர்த்த புள்ளையா இப்படி பேசுதுன்னு என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல இங்கிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அக்கா வாக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஐயோ, நம்ம உயிரையாவது நம்ம காப்பாத்திப்போம்க்கா, வாக்கா போவோம். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது மாமா, வந்திருக்கோம். அவங்க போயிடுவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் ஏமா கவலைப்பட போறேன்? இந்தம்மா போனு. சாரி மாமா, நான் தான் அவங்க சாப்பாட்டில் மருந்தை கலந்தேன். நேற்று எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அவங்க இன்னைக்கு இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. ஏன்னா வீட்டில் நேற்று பாதி பேர் தானே சாப்பாடை சாப்பிட்டோம். அவங்க இன்டென்ஷனே இங்கே இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறது தான், எல்லாரும் கஷ்டப்படணுங்கிறது தான் அவங்க நோக்கமாகவே இருந்தது. அதனால தான் மீதி உள்ளவங்களெல்லாம் இன்னைக்கு பழி வாங்கணும்னு நினச்சி அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அவங்களும் பண்ணாங்க, என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்லமா நந்தினி, நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற? நான் தான் சொன்னேனே, இந்த வீட்டோட வெளிச்சம்மா நீனு. நீ எந்த திசையில எங்களை கை காட்டி கூட்டிட்டு போறியோ கண்டிப்பா அந்த திசையில கண்ணு முடிக்கிட்டு இந்த மாமா வந்துருவேன். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா.
அட, என் பொண்ணை நான் நம்பாம வேற யாரை நம்பவும் சொல்லி நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி தாம்மா. நீ என் மூத்த பொண்ணு, நீ இந்த வீட்டை முன்ன நின்று வழி நடத்துற. அதுக்கு கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. முன்னாடி உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருந்துட்டேன், ஆனா இப்ப அப்படி இல்லம்மா. உன்னை நான் முழுசா நம்புறேன். அட அட அட, உலகத்திலேயே மச்சி நிச்சிய பொண்ணா ஏத்துக்கிட்ட மாமா நீங்க தான் மாமா. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுமா. இந்த லோகநாதன் மாதிரியே நிறைய மாமாங்க இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. மச்சி நிச்சயம் மூத்த பொண்ணாட்டு பாக்குறவங்களும் இருக்கத்தானமா செய்யறாங்க. அதானே. அதுவும் சரிதான். சரி வாங்க, அந்த 2 பீஸுங்களும் ஆம்புலன்ஸ்ல ஏறிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வருவோம். நீங்க 2 பேருமே போங்க. இப்ப நாங்க வெளியே வந்து நின்னு வையேன், என் அம்மா ஐயோ அம்மா நான் பெத்த வயிறு பத்தி எறிதேன்ட்டு கத்தும். அதெல்லாம் தேவையில்லாத இதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்க 2 பேரும் போய் பாருங்க. அதுவும் சரிதான், வாடகை போவோம். அப்பாடா புஷு, ஒரு வழியா வீட்டுல இருந்து பிரச்சனையே அனுப்பி விட்டாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கும்லடி. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா தாங்க நடக்கும். ஆனா அத்தைக்கு அந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணுமா, அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 தான் இருந்தாலும் வயசானவங்க இல்லையா? இங்க பாரு புஷ்பா, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. அவங்களுக்கு அந்த தண்டனை நம்ம கொடுத்தே தான் ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த வீட்டோட அருமை என்னன்னு புரியும், நம்மளோட அருமை என்னன்னு புரியும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்களுக்காக செஞ்சிருக்கிறோம். இந்த வீட்டுல அவங்களுக்காக நிறைய வசதி பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஆனா அவங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டா மதிச்சாங்களா? கடைசியில குழந்தைங்க உயிர்லயே விளையாடிட்டாங்க. என்னாலலாம் இந்த விஷயத்த மன்னிக்கவே முடியாது. அவங்க வெளியவே கிடக்கணும், அவ்வளவுதான். அதே மீறி அவங்க இந்த வீட்டுக்குள்ள என்னைக்காவது உள்ள வந்ததை நான் பார்த்தேன், அன்னைக்கு நான் வாங்கிட்டு தாண்டி சண்டை போடுவேன் சொல்லிட்டேன். சரிங்க கோவப்படாதீங்க. நீங்க சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கிறேன். நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். இப்படிதான் என் பொண்டாட்டி ஸ்வீட்டா பேசணும் என்கிட்ட. நீங்க கண்ணத்துல இருந்து கையிடுங்க. நீங்க வேற எவ்வளவு பெரிய பிள்ளைங்க வீட்டுல இருக்குது, யாராவது பாத்துற போறாங்க. யாரு பார்த்தா என்னடி, என் பொண்டாட்டியோட கணத்தை நான் கீழ்றேன். அது சரிதான். ஆவுட்டா வண்டியில வேகமா ஏறு. பாடி நம்பர் 1 ஏறு சீக்கிரம். அடியே போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. போகும்போது கூட வாய் பேசுது பத்தியா, எட்டி உதடியதா ஓடிடுச்சு உள்ள. இதை வேணா எட்டி வதிக்கிட்டா, இதை எட்டி வதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடியே பின்னாடி மட்டும் தொட்டுறாதடியே, ரொம்ப புண்ணா போய் கிடக்குது. ஏற்கனவே உங்ககிட்ட பின்னாடி தான் பல அடி வாங்கியிருக்கிறேன் நானே. இன்னைக்கு சோத்த துண்ணு வாங்கி கட்டிக்கிட்டேன். அமைதியா இருந்திருக்கடியே, நானே வந்து போயிடுறேன். சரி அப்பா அது போய் கேள்வியே உன்னை விட்டுறேன் நானு. ஆமா இந்த பீஸ் நிறைய வாங்கிருக்குது, அதனால இதை பெருசா துன்புறுத்த வேணாம். போ ஏறி போ. விட்டு வலிக்குதே. அவ்வளவுதான், 2வது பாடியும் ஏறிடுச்சு. அண்ணா வண்டி எடுங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிட்டு விட்டுருங்க இதுங்களே. ஆனா திருப்பி மட்டும் கூட்டினே வராதிங்க, அங்கேயே கடக்கட்டாதுங்க. பாய் கிளவிகளா. ஐயோ ஒரு வழியா நம்ம நினைச்சதை முடிச்சிட்டோம். சரிவா, இந்த சந்தோஷத்திலேயே போய் நமக்குன்னு எடுத்து வச்சோம்ல கொஞ்சோண்டு குழம்பு, அதை தின்னு தீத்துருவோம். பூகம்பமே வந்தாலும் சாப்பிடறத மறக்க மாட்டல நீ. சரி வா போவோம். வாடி. என்னடி? அண்ணா இன்னைக்கு சாயங்காலமே வந்துருவானா, பேசுவியா அவன்கிட்ட? முதல்ல மாப்பிள்ள வரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் பேசுறதா வேணாமான்னு. சரி புரிஞ்சு போச்சு. சிவாய் முடி.